ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரவா லட் பண்ண போகிறோம். ரவா லட்டுக்கு தேவையான ரவா 2 கப் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக நெய் விட்டு, இந்த நெய்யோடவே நான் முந்திரி பருப்பையும் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான முந்திரி பருப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பை ஆட் பண்ண வந்தோம் மைக்ரோ அவனில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரவாவை வறுத்தரலாம். முந்திரியோட ரவா முந்திரி ரெண்டுமே நல்லா வறுந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, திராட்சை இருக்குது இல்லையா, திராட்சையை நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம திராட்சை போட்டு இந்த 4-5 நிமிஷத்தில் நம்ம வறுத்துட்டோம்னா அந்த திராட்சை என்ன ஆகும்னா கருகிடும். இப்போ பாருங்கள் திராட்சை எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் 2 கப் ரவாவுக்கு 1.5 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன். டெசினட் கோகோனட் பவுடர் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். டெசினட் கோகோனட் பவுடர் போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் போடணும். ஏலக்காய் பவுடர் போட்டதுக்கப்புறம் மில்க்கு நான் காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சி நல்லா ஆற வச்சு இந்த மில்க்கை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஈஸியாக இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா உருண்டை பிடிக்க வேண்டியது தான். அதுக்கு ரவா லட்டு ஏற்ற போல் உருண்டை நமக்கும் பிடிச்சிக்க வேண்டியதான். நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வச்சுக்க வேண்டியதான். ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீட்டில் எல்லாம் மறக்காமல்